மூவி நல்லா இருந்துச்சு. இல்லை, எல்லா சைடுமே நல்லா பேசியிருந்தாங்க. எனக்கு ஒரு சிலது கரெக்டாக இருந்துச்சு, ஒரு சிலது எல்லாமே கரெக்டாக தான் பேசியிருந்தாங்க. நல்லா இருந்தது படம். எல்லா ஃபேமிலியெல்லாம் நடக்காது, அதை சொன்ன மாதிரி ஃபேக் ஃபெமினிஸ்ட் பேசுகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. கேரக்டர் ரெண்டு, ரியோவும் கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருந்தார் படத்தில், ஹீரோயினும் கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருந்தாங்க. எல்லா கேரக்டருமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பெண்கள் வந்து ஃபெமினிசம்ன்றது அது அட்வான்டேஜ் மாதிரி எடுத்துக்க கூடாது. எங்க பெண் உரிமை பேசணுமோ அங்க பேசணும், தேவையில்லாததுக்கு பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்துல அவங்க சொல்ற கருத்து நல்லா இருந்துச்சு. படம் என்கிட்ட ஒரு காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதர்வைஸ் ஓகே. என்ன ஜானரா படம்? படம் லவ் ஜானரா தான் போயிட்டு இருக்கு. டைவர்ஸை பத்தி என்ன சொல்றாங்க, எல்லாம் அவசரப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூ இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க எல்லாம் அவசரப்பட்டு டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் எல்லாம் இப்போ எப்படி இந்த ஈகோ வந்து நீங்க அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. அந்த குடும்ப சென்டிமெண்ட்டா நல்லா காமிச்சிருந்தாங்க. ஃபேமிலிக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க, ஈகோ அதெல்லாம் வச்சுக்காதீங்கன்றாங்க. மாளவிகா அண்ட் ரியோ ரெண்டு பேர். நல்லா தான் இருந்துச்சு. அதான் பார்த்து தான் போனோம், நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர். படத்துல சாங் நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிஎம்முக்கு நல்லா இது பண்ணியிருந்தாங்க. சூப்பர். காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு நிறைய இடத்துல, பட் சாங்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஆண் பாவம் பொல்லாதது. இப்போ நிறைய பெண்கள் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சி தெனாவட்டா இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு செருப்படி படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் செருப்பால் அடித்த மாதிரி செமையாக எடுத்திருக்காங்க. இப்போ நிறைய பெண்கள் என்னன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் சின்ன சின்ன காரணம் தான். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த லைஃப் உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சு அதை கரெக்டாக பண்ணுறதில்ல. ஒரு ஹஸ்பண்டுக்கு துணி துவச்சி கொடுக்கறத வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு சமைச்சு கொடுக்கணுன்னா அதை பண்ண முடியாது, இந்த மாதிரி சொல்கிறது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கிட்ட எந்த ஒரு டெசிஷனுக்கும் பர்மிஷன் எதுவுமே கேட்கறதில்ல. எங்கே வேணாலும் யார் கூட வேணாலும் எந்த டைம் வேணாலும் சுற்றுவேன், என்னை கேட்கக்கூடாது, அது என்னோட சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் தான் ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஒரு ஒய்ஃபை வந்து சாரி கட்டிட்டு வானா அவங்க மதிக்கிறது இல்லை. அதை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. ஒரு பெரியவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத ஒரு பேசிக்கான காமன் சென்ஸாக கூட நடந்துக்கிறது இல்லை. அதுவே ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. கால் மேலே கால் போட்டு ஒரு சொந்தக்காரங்க பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அங்கே வந்து கால் மேலே கால் போட்டு தெனாவட்டா உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது. ரியோ அண்ணன் நிறைய வாட்டி சொல்லுவார், காலை கீழே போடுன்னு சொல்லுவார், அவங்க கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புரிதல் கூட இல்லாமல் இருக்காங்க. இதுதான் டைவர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் தான் பெரிய ஆள், என்னை எதுவும் பண்ண முடியாது, நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட்டாக இருக்காங்க. அந்த ஆட்டிடியூட்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி ஆண்களுக்கான நீதி எங்கேயுமே கிடைக்கல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ஒரு வக்கீல் கிட்ட போனாலும் ஆண்கள் நிரபராதின்னு தெரிஞ்சாலுமே ஆண்கள் தண்டிக்கப்படுறாங்க. ஆண்கள் வந்து ஒரு மரியாதையாக நடத்தப்படுறது இல்லை. அது வந்து போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வக்கீல் எங்கேயுமே சரி ஆண்கள் காசு தான் பிடுங்குறாங்க. இதை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் எக்ஸலண்ட், வேற லெவல். இப்போ வந்து கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க, இவங்க எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. இது மூலிமா ஒரு லைஃப் பற்றி ஒரு புரிதல் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் டைவர்ஸ் ஆகுது, ஒரு செலிபிரிட்டிலேருந்து எல்லாருக்குமே. அதனால் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம், சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிம்னு சொல்லலாம். படம் வேற லெவல் கண்டிப்பாக. ஆமாம், அதான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர லவ், இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர ஹேட்டு. அப்படி தான் லாஸ்ட்டில் மட்டும்தான் சேருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை தான் படம். ஆனால் படம் பயங்கரமாக இருக்குது.